பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து தன் குழந்தைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி தரணும்னு ஆசை தான். ஆனா, நான் கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணதுல 3 ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் பின் பாயிண்ட் பண்ணி இங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் வந்து அவங்க ரெடியா தான் இருக்காங்க. ஆனா, கிட்ஸ் தான் வந்து லிசன் பண்றதுக்கு வந்து அ அவங்களுக்கு பொறுமை இல்ல. அவங்க வந்து செலவு பண்றதுக்கு தான் ஆசைப்படுறாங்களே தவிர்த்து, சேவிங்ஸ்க்கு வந்து அவங்க நாட்டமே இல்ல. எதனா வந்து டூ நாட் வேஸ்ட் மனி இல்லன்னா வந்து காசு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பொருள வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து கோவமும், டேண்ட்ரம்ஸும் வந்து த்ரோ பண்றாங்க. ஸோ அதனால எங்களால சொல்லி தர முடியல அப்படின்றத ஒரு ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ரகிள் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, காசு சேவ் பண்ணு அப்படின்னு சொல்றதே வந்து எங்களால வந்து முடியாத ஒரு விஷயம். ஏன்னா எங்களுக்கு வந்து அ சம்பாரிக்கிறது எல்லாமே வந்து மாசம் 20ஆம் தேதியே காணாம போயிடும். அதுக்கப்புறம் நான் எங்கருந்து சொல்லி தர்றது? அவன் திரும்பி ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னா, "நீ என்னத்த சேர்த்து வச்சிருக்க? உனக்கு என்ன வந்து தகுதி இருக்கு இதெல்லாம் பத்தி பேசறதுக்கு?" அப்படின்னு கேட்டுடுவானோ ஒரு பயம் இருக்கு. இத பத்தி பேசுறதே வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு லக்ஸரி மாதிரி அப்படின்ற மாரி ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ். இங்க இருந்து தான் நானுமே வந்து வளர்ந்து வந்தேன். அண்ட் ஸ்ட்ரகிள் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்பயே வந்து எல்லாத்தையும் சொல்லி தர்றேன். அவனுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் சொல்லி தர்றேன். அவனுக்கு கேகர்ன்னா என்னன்னு தெரியும். அவன் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணியே அவன் வந்து எல்லாத்தையும் வந்து நம்பர்ஸ்லாம் பார்ப்பான். இந்த மாரி ஒரு பேரண்ட் வந்து இன்னொரு ரைட் எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு, இப்பயே வந்து ஒரு எர்லி மூவரா வந்து ஆக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தே ஆர் ஃபர்கெட்டிங் த ஃபேக்ட் தட் கிட்ஸ் ஆர் ஸ்டில் கிட்ஸ். பட் ஸ்டில் தே ஆர் டேக்கிங் த சான்ஸ். அவங்க வந்து இத இன்னும் கொஞ்சம் ஈஸியா பிக் பண்ணிடுவாங்க அப்டின்ட்டு, அவங்க அவங்க பிலீவ் பண்ணி இந்த மாரி ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸுமே வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 40, 45 மினிட்ஸ்க்கு இந்த செஷன்ல இருந்து என்ன டேக் அவே எடுத்துக்க முடியும் அப்டின்னா வந்து, மனி லெசன்ஸ் டூ நாட் ஸ்டார்ட் வித் த மனி. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குழந்தைகளுக்கு நம்ம வி ஆர் டாக்கிங் அபௌட் த கிட்ஸ்ல. ஸோ கிட்ஸ்னாலே வந்து கியூரியாசிட்டி வந்து நம்ம தூண்டி விடணும். நெறைய சாய்ஸஸ் குடுக்கணும். இட் ஹாஸ் டு பி ட்ரிவன் பை த ஸ்டோரீஸ். ஸோ இத தாண்டி தான் வந்து அவங்கள அகாடமிக்கா ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு அந்த மாரிலாம் சொல்லி தரும்போது தான் தே கேன் அசோசியேட் வெரி வெல் அப்படின்றது தான் வந்து எங்களோட பிலீஃப். அண்ட் பிரிட்டி மச் எல்லா ரிசர்ச்சர்ஸுமே இத தான் சொல்றாங்க. அண்ட் திஸ் செஷன் இஸ் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் பர்ட்டிகுலர்லி இங்க கிட்ஸ டார்கெட் பண்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் 5ல இருந்து அதுக்கப்புறமேட்டு இருக்கிற கிட்ஸ தான் நம்ம வந்து இப்போ டார்கெட் பண்றோம். ஸோ இதுல இருந்து என்னென்ன டேக் அவே எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ வந்து ஃபன்னா, எமோஷனலா நம்ம வந்து ஸ்டோரீஸ் மூலியமா வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத வந்து ஒரு ட்ரையல் மாரி இத வந்து பார்த்துக்கலாம். நாட் த்ரூ த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், நாட் த்ரூ த ஃபார்முலாஸ். அண்ட் த பேஸ் வந்து நம்ப ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எவ்ரிதிங் தேர் ஷுட் பி எ ஸ்டார்ட். ஸோ இங்க இன்வெஸ்ட்மென்ட் ஆர் சேவிங் மனின்னு வரும்போது, வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். ஸோ சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம வந்து சேவிங்ஸ்னாலே தமிழ்ல வந்து இந்த பழமொழி இல்லாம வரவே வராது. ஸோ அதிலிருந்து தான் நம்மளும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்மால் அண்ட் கன்சிஸ்டன்ட் சேவிங்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன் லாங் ரன் அது வந்து ஒரு பெத்த லாபத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் வந்து சிறுதுளி பெருவெள்ளம். ஆனா இதை வந்து இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஸ்டோரி மூலயமா பார்க்க முடியுமா அப்படின்றது வந்து நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். அண்ட் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஸோ நமக்கு நினைச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சேர்க்கிற அந்த காசுமே வந்து கரைஞ்சு போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஒரு தேவையா? தேவையில்லையா? இல்ல தேவைன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது எவ்வளோ காலத்துக்கு, எவ்வளோ முன்னாடி ஒரு பிளான போட்டு கன்சிஸ்டன்ட்டா, டிசிப்ளின்டா வந்து நம்ம காச சேர்த்து, அதுக்கப்புறம் வாங்க போறோம் அப்படின்றது எல்லாமே ஒரு டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் டூ பில்ட். ஒரு ஸ்கில் டூ கல்டிவேட். ஸோ அத வந்து எப்படி ஒரு ஸ்டோரி மூலியமா சொல்ல முடியும்? ஏன்னா இது இல்லாம நம்மளால வந்து சேவிங்ஸும் பண்ண முடியாது. அண்ட் ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணிட்டீங்க, டிலேட் கிராட்டிஃபிகேஷன்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே வந்து, நீங்க சேவ் பண்ண காச வச்சு என்னத்த வாங்க போறீங்க? தட் ஆல்சோ மேட்டர்ஸ்ல. நீங்க வந்து தேவையில்லாத ஒரு பொருள வாங்கிட்டு, அப்புறம் நீங்க ஒரு 10 வருஷம், 15 வருஷம் சேர்த்தது வந்து, இட் வுட் பிகம் மீனிங்லெஸ். ஸோ அதனால நம்ம அதையுமே வந்து சொல்லி தரணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பேரண்டிங் வந்து இட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அட்வைஸோ, இல்லன்னா வந்து லேர்னிங்ஸோ, லெசனோ எதுவுமே வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட்டா வந்து நம்போ ஆஸ் அ பேரண்ட்டா நம்ப எப்படி ரோல் மாடலா இருக்க போறோம் பசங்களுக்கு? ஒரு பொருள வாங்கும்போது நான் என்ன டிலேட் கிராட்டிஃபிகேஷன் வச்சிருந்தேன்? நான் என்ன மாரி பிளான் பண்ணேன்? நான் என்ன மாரி சேவிங்ஸ் பண்ணேன்? அப்படின்றத வந்து நான் காட்டணும். நான் பண்ணாலுமே, பசங்களுக்கு அத நான் வந்து தெரியப்படுத்துறேனா? அப்படின்றது எல்லாமே வந்து நம்ப வந்து அத பசங்களுக்கு அப்படியே நம்ப வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா, ஈஸியா வந்து இது எல்லாமே வந்து கடத்திடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்டோரி மூலியமா அ வித்தவுட் எனி அட்வைஸஸோ இல்லன்னா வந்து அகாடமிக்கா இல்லாம, இதெல்லாம் நெக்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல வந்து பார்க்க போலாம். ஆன் டாப் ஆஃப் தட் நான் ஓகே, நான் வந்து சொல்லி தர போறேன் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஆல்ரெடி விச் வி டாக்ட் அபௌட்ல நம்ம வந்து எக்ஸ்போனென்ஷியல் அதாவது காம்பவுண்டிங் மேத்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்.
பட் இங்க தான் வந்து பிரச்சனையே இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு லீனியர் திங்கிங், அதாவது ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாமே வந்து நம்ம பசங்களுக்கு வந்து ஈஸியா சொல்லிக் குடுத்துடலாம். நானுமே சொல்லிக் குடுத்துட்டேன். என் பையன் வந்து ஒரு 1 ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஸோ ஈஸியா வந்து ஹி பிக்ட் அப் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். அது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து 2+8ன்றத வந்து நம்ம கைவிட்டு எண்ணிடலாம். இந்த 2+8 வந்து நம்ம ஒரு அண்ணாச்சி கடையில போயிட்டு நம்ம எதனா வந்து ஒரு காய்கறியோ இல்லைன்னா சாக்லேட் வாங்கினா கூட வந்து வி கேன் ஸ்ட்ரெயிட் அவே அப்ளை தட் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் சப்ட்ராக்ஷன். இங்க பாரு, நீ 2 சாக்லேட் வாங்கினில்ல, இப்போ 5+5 என்னாச்சு, ₹10 கொடுக்கணும். எங்கிட்ட ₹20 தானே இருக்கு, சரி கொடுக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ ரிமைனிங் இருக்கு, ₹10. ஸோ இது எங்க சப்ட்ராக்ஷனை போடு, அப்போ ₹10 வாங்கு அப்படின்ற மாதிரி நீங்க இந்த பேசிக் மேத், லீனியர் திங்கிங் மேத்தை வந்து நம்ம லைஃப்ல எங்க வேணா அப்ளை பண்ணி நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் வந்து நல்லா இதுக்கு டியூன் ஆகி ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து இந்த மேத் வந்து புரிஞ்சிடுச்சு. பட் வென் இட் கம்ஸ் டு த எக்ஸ்பொனென்ஷியல் மேத், நம்ம எல்லாமே வந்து என்ன பண்றோம்னா, மார்க்குக்காக டப்பா அடிச்சு, இது வந்து என்னன்னே புரியாம நம்ம வந்து அடுத்த கிளாஸ்க்கு நகர்ந்து போயிடுறோம். நம்மளோட லைஃப்ல வந்து எங்க இந்த எக்ஸ்பொனென்ஷியல் மேத் வந்து அப்ளை ஆகுதுன்றது வந்து நம்ம அப்பா, அம்மாவும் சொல்லி தர மாட்றாங்க, டீச்சர்ஸும் சொல்லி தர மாட்றாங்க. நம்மளுக்கும் வந்து ஒரு கியூரியாசிட்டி இல்லாதனால, நம்மளும் பெருசா போயிட்டு அத தேடி கண்டுபிடிச்சு குழந்தைங்கள சொல்றேன். அவங்களும் வந்து இத அப்ளை பண்ணி படிக்கிறது இல்ல. நானுமே அப்படிதான் படிச்சுட்டு வந்தேன். ஜஸ்ட் வி ஆர் மெமரைசிங் ஃபார் தி எக்ஸாம்ஸ். திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் விச் இஸ் ஹர்ட்டிங் தி இன்வெஸ்ட்மென்ட் மைண்ட் செட். இதுதான் வந்து ஆதி பிரச்சனையே இங்க. ஸோ இந்த ஆதி பிரச்சனைய நம்ம வந்து புடிச்சுட்டோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து கியூரியஸ் ஆகி, தனக்கு தானே வந்து அவங்க நெறைய வந்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் வி ஆர் இன் தி இன்ஃபர்மேஷனுக்கு பஞ்சமே கிடையாது. இப்ப நான் கைய பிடிச்சு உட்கார்ந்து இது என்ன, அது என்னன்னு சொல்லிக் குடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், கியூரியஸ் மைண்ட் வில் கோ அண்ட் தே லேர்ன் எவ்ரிதிங். ஸோ இந்த ஒரு பிரச்சனைய தான் வந்து நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஸோ வி நீட் டு ஹெல்ப் த கிட்ஸ் டு விஷுவலைஸ் ஹவ் திஸ் எக்ஸ்போனென்ஷியல் மேத் இஸ் வொர்க்கிங் இன் தி டெய்லி லைஃப். ஸோ இது எல்லாமே இப்போ தியரியா பார்த்தாச்சு. ஸோ குயிக்கா வந்து இது எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும்? இதுக்கான எதனா ஒரு ஸ்டோரியோ இல்லைன்னா வந்து ஒரு ஆக்டிவிட்டியோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இருக்கு. குழந்தைகிட்ட போயிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு பேப்பர், சின்னதா ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்து, அதோட திக்னஸ வந்து மெஷர் பண்ண சொல்றேன். எவ்வளோ இருக்க போகுது? 0.1 திக்னஸ் தான் இருக்கும். ஒரு பிளேடு மாரி. நீங்க வந்து ஸ்பீடா நீங்க வந்து பண்ண இழுத்தாலும் கைய கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து மெல்லிஸான ஒரு திக்னஸ் தான் இருக்கும் ஒரு பேப்பர். அந்த பேப்பர வந்து 2ஆ மடிச்சா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் 0.1 இருக்கு ஒரு பேப்பர். அது 2ஆ மடிக்கும்போது 0.2 ஆகும். இன்னொரு வாட்டி மடிக்கும்போது என்ன ஆகும்னா 0.4 ஆகும். இன்னொரு வாட்டி மடிச்சீங்க அப்படின்னா, இட் இன்னும் ஸ்ட்ரெய்ட் அவே இந்த திக்னஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியலா வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஐடியா ஹியர் இஸ், ஹைப்போதெட்டிக்கலி உங்க பசங்க கிட்ட போயிட்டு 45 வாட்டி இந்த மாரி வந்து ஒரு பேப்பர மடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி மடிக்கும்போதும் அதோட திக்னஸ் எவ்வளோ தூரம் வந்து கூடுச்சு அப்படின்றத நீங்க ஸ்கேல்ல அளந்து அளந்து சொல்ற மாரி இதுதான் வந்து விளையாட்டு. பிராக்டிகலி நோ ஒன் கேன் ஃபோல்ட் எ பேப்பர் 45 டைம்ஸ். பட் நீங்க வந்து ஒரு இமேஜினேஷன்ல ஹைப்போதெட்டிக்கலி நீங்க வந்து மேத் மூலியமா நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 0.1, 0.2, 0.4 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆன ஒரு நம்பர் திக்னஸ். அது வந்து 45 டைம்ஸ், 45th டைம் நீங்க ஃபோல்ட் பண்ணும்போது, இட் வில் கம் அரவுண்ட் 3.5 லேக் கிலோமீட்டர், விச் இஸ் நத்திங் பட் எர்த்லேருந்து மூணுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அவ்வளோ தூரம். ஸோ இந்த பிக்சர்ல நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க 45 வாட்டி ஒரு ஒரு பிக்சர் வந்து ஒரு பேப்பர் வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணிட்டீங்க, இல்ல குழந்தை வந்து ஃபோல்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா, இட் வில் பிகம் லைக் எ லேடர். ஸோ ராக்கெட்டே தேவையில்ல. இந்த லேடர் மேல ஏறி நீங்க வந்து 3 போய் ரீச் பண்ணிடலாம். ஜஸ்ட் பை ஃபோல்டிங் எ பேப்பர் 45 டைம்ஸ். ஸோ திஸ் இஸ் தி மேஜிக் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் மேத். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லும்போது, 45 வாட்டி தான் நான் வந்து ஃபோல்டு பண்ணேன். அது எப்படி 3 வரைக்கும் வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு பேப்பர் 0.1 திக்னஸோட பேப்பர் வந்து அவ்வளோ தூரம் போகுமா? அந்த திக்னஸ் பல மடங்கு இன்கிரீஸ் ஆகுமா? இது நம்பவே முடியலையே! அதுதான் வந்து பவர் ஆஃப் டபுளிங், பவர் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் 2 டூ த பவர் ஆஃப் 44. ஸோ 2 டூ த பவர் ஆஃப் 44 போட்டீங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான் வரும். ஜஸ்ட் வி ஆர் நாட் டாக்கிங் அபௌட் த நம்பர். இது எப்படி கணக்கு போடணும் அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். குழந்தைங்க கிட்ட ஜஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஃபேக்டர் வந்து இன்டியூஸ் பண்றது தான் நம்மளோட வேலை. இந்த மாதிரி ஒரு பிக்சர் மூலயமா இந்த மாதிரி ஒரு விஷுவலைஸ் பண்ணணும். எவ்வளோ தூரமா? என்னோட எல்ஐசி பில்டிங்கே 14 மாடி தான். அதுவே பெருசு. இந்த மலை அவ்வளோ பெருசு. 3 வரையும் போகுமா? அப்படின்ற ஒரு வியப்புக்கத்தக்க ஒரு விஷுவலைசிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுதான் வந்து எக்ஸ்போனன்ஸ் மேல வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் இத தாண்டி வந்து வேற என்னென்ன மாரிலாம் பண்ண முடியும்? அப்படின்றது எல்லாமே இங்க இருந்து அந்த கியூரியஸ் மைண்ட் வில் டேக் ஓவர். இது பேப்பருக்கு. இதுவே இன்வெஸ்ட்மென்ட்ல போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போமா?
இப்போ வந்து உங்க குழந்தைகிட்ட மே மந்த்ல இருக்கும், வெக்கேஷன் டைம். ஸோ ஒரு சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி தரலாம். ஸோ 2 சாய்ஸ் உங்களுக்கு தரேன். ஒண்ணு வந்து டெய்லி நான் உனக்கு ரூ. 1 தரேன். இந்த மாசம். இந்த மாசம் வந்து டெய்லி ரூ. 1 தரேன். அது உனக்கு ஒரு சாய்ஸ். இன்னொரு ஒரு சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே நான் ரூ. 1 தருவேன். செகண்ட் டே வந்து அத அப்படியே டபுள் அப் பண்றேன். விச் இஸ் 2. ரூ. 2 தரேன். 3வது நாள் திரும்பி நான் அத டபுள் அப் பண்ண போறேன். விச் இஸ் நத்திங் பட் 4. ஸோ இந்த மாரி ஒரு நாளும் நான் டபுள் அப் பண்ணிக்கிட்டே போவேன். இந்த என்டயர் மே மந்த். ஸோ இந்த 2 சாய்ஸ்ல நீ எந்த சாய்ஸ எடுத்துக்க போற? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு நீங்க குழந்தைகிட்ட கேட்கும்போது, முக்காவாசி குழந்தைங்க வந்து செகண்ட் சாய்ஸ் தான் போகும். சப்போஸ் சில குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ பிக் பண்ணிடுச்சீங்க அப்படின்னா, கோச்சுக்காதீங்க, சண்டை போடாதீங்க, அது மாரி தட்டாதீங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த குழந்தை ஸ்டில் லீனியர் திங்கிங்ல ஸ்டக் ஆயி நிக்கிறாங்க. ஸோ அப்போ இது இது வந்து ஒரு லெசனா, இது வந்து ஒரு கியூவா நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து அத அடுத்த கட்டத்துக்கு அந்த குழந்தைய வந்து சொல்லிக் குடுக்கறதுக்கு நம்ம வந்து முயலணுமே தவிர்த்து, நம்ம வந்து திட்டக்கூடாது. ஹேவிங் செட் திஸ் இப்ப நெறைய குழந்தைங்க வந்து செகண்ட் சாய்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் நம்ம கேட்க போறோம். ஓகே. நீ என்ன நினைக்கிற? நீ வந்து 30வது நாள் ஆர் 31 மே 31 எவ்வளோ காசு வந்து உன்கிட்ட இருக்கும்? அப்படின்னு நீங்க வந்து கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் அப்படியே ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ரூ. 1, 2வது நாள் ரூ. 2, 3வது நாள் ரூ. 4, அப்புறமேட்டு ரூ. 16 இப்படின்னு நம்ம கணக்கு போடும்போது என்ன ஆயிடும்னா, ஒரு 5 நாள், 6 நாள் போகும் தாண்டும்போது அவங்களுக்கு வந்து குழப்பம் வரும். அவங்க தடுமாறுவாங்க. பேனா, பென்சில் எடுப்பாங்க. 10 நாள் போவாங்க, 11 நாள் போவாங்க. அதுக்கு மேல அவங்க வந்து தே வில் பி லாஸ்ட். அப்புறம் ஒரு கெஸ் பண்ணுவாங்க. 1,00,000, 10,00,000, 15,00,000 எவ்வளோ வேணா இருக்கலாம் அப்படின்ட்டு தே வில் ஜஸ்ட் கெஸ். பட் ஆஸ் பர் தி மேத் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, 107 பிளஸ் கோடி 107 சொச்சம் கோடி வந்து உங்களோட 31வது நாள் வந்து உங்க கையில இருக்கும். ஸோ ரூ. 1 ஸ்டார்ட் பண்ணுது. ஜஸ்ட் இன் த மே மந்த் இஃப் இட் டபிள்ஸ் அப் ஒரு நாள் டபுள் அப் ஆச்சு. எக்ஸ்போனென்ஷியலா 100% க்ரோ ஆகும்போது, அட் தி டே ஆஃப் 31 யுவர் கிட் வுட் பி ஹேவிங் 107 கோடி. இது வந்து லைஃப் டைம் செட்டில்மென்ட் அப்படின்ற மாரி வந்து அவங்க இப்படி ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மாரி ஒரு இந்த மாரி நெறைய வேல வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் மேத் வந்து நம்மட்ட வந்து பசங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டலாம். ஸோ இது 2மே இதோட நான் ஸ்டாப் பண்றேன் இந்த விஷுவலைசேஷன. நம்ம கதைக்குள்ள போகலாம். இப்ப இது 2மே வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ. இது வந்து பிராக்டிகலா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் டூ ஹெல்ப் அவர் கிட்ஸ் டூ விஷுவலைஸ். பிராக்டிகலா ஒரு கதைக்குள்ள போகுமே. கேட் அண்ட் ஜேக் அவங்க வந்து 2 பேருமே ஒரு திக் ஃபிரெண்ட்ஸ். 2 பேருமே அட் த சேம் ஏஜ், சேம் ஜாப், சேம் சேலரி, சேம் ரிலிஜியன், காஸ்ட், ரீஜியன். ஸோ இது ஃபார் த சேக் ஆஃப் சிம்ப்ளிசிட்டி இவங்க 2 பேர் லைஃபுமே டிட்டோ. ஸோ அதனால வந்து நம்ம வேற எந்த ஃபேக்டர்ஸுமே உள்ள கொண்டு வந்து நம்ம குழப்பிக்க தேவையில்ல. ஸோ அதனால வந்து அவங்க 2 பேர் லைஃப்மே வந்து ரொம்ப ரொம்ப சேம். மேபி ட்வின்ஸ்ன்னு கூட நம்ம வச்சுக்கலாமே. ஒரே வீட்லயே, ஒரே அப்பா அம்மாலயே வந்து பொறந்திருக்காங்கன்னு கூட நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த 2 பேருமே வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 21 அவங்க வந்து வேலைக்கு போறாங்க. ரூ. 4,000 பெர் மந்த் வந்து அவங்க சம்பாரிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே இந்த காச வச்சு அவங்களோட லைஃப்ப எப்படி அப்படியே மாத்தப் போறாங்க. ஸோ தே ஆர் ஃபுல் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் பாசிபிலிட்டீஸ். இவங்க எடுக்க போற அந்த சின்ன சின்ன டிசிஷன்ஸ் ஓவர் தி மனி தே ஆர் ஏர்னிங் ஆர் ஹவ் தே ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் ஆர் ஹவ் தே ஆர் கோயிங் டு சேவ் இதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது ஃபியூச்சர். அண்ட் அப் டில் நவ் ஏஜ் 21 2 பேருமே ஒரே ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஸோ ரன்னிங் ரேஸ்ல சேம் பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அண்ட் திஸ் ஸ்டோரி இஸ் கோயிங் டு டீச் யூ ஆஸ் அ பேரண்டா இருக்கட்டும், இல்ல கிட்டா இருக்கட்டும், த பவர் ஆஃப் ஸ்டார்டிங் ஏர்லி. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சீக்கிரமா ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ஸ்டார்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் வரப்போகுது, டிலேட் கிராட்டிபிகேஷன் வச்சுக்கிறதுனால என்ன பெனிஃபிட், டெப்ட் அவாய்ட் பண்ணணும், கடனே வாங்காம ஒரு லைஃப்பை லீட் பண்ணா என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட், அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்டிங் மேத் நம்ம போனாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா உங்க லைஃப் எப்படி மாறும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம உங்க லைஃப்பை லீட் பண்ணீங்கன்னா, அதாவது கடன் உடனே வாங்கி நீங்க லீட் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்து எப்படி புரட்டி போட போகுது. இந்த ஸ்மால் ஸ்மால் டிசிஷன்ஸ் இது வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் பேசும்போது வந்து சின்ன சின்ன டிசிஷன்ஸ் கூட எப்படி வந்து பெரிய லெவல்ல வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ண போகுது ஆர் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஹவு திஸ் இன்விசிபிள் மேத் இஸ் ஓவிங் டு ஒர்க் பிஹைண்ட் திஸ் டிசிஷன்ஸ். த காம்பவுண்ட் மேத் 6ஆம் கிளாஸ்ல படிச்சது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றது எல்லாமே இந்த சின்ன கதையிலேயே நம்ம வந்து ஈஸியா கடத்திடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டோட லைஃப் எடுத்துப்போம். கேட் வந்து அஸ் ஐ செட் ஏஜ் 21ல அவங்க ரூ. 4,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனா ரூ. 400 வந்து அவங்க சேவ் பண்றதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் சம்பளம் வந்த அடுத்த நிமிஷமே வந்து ₹400 தூக்கி அவங்க ஆர்டில போட்டுடுறாங்க. ஃபார் சிம்பிளிசிட்டி எல்லாருக்கும் ஆர்டி தெரியுன்றதுனால ஆர்டில போட்டுடுறாங்க. 8% வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அது கொடுக்குது.
ஸோ இது வந்து அவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னா, என்னோட ரிட்டயர்மெண்ட் ஏஜ் தட் இஸ் 57 வரைக்கும் நான் இந்த ரூ. 400 பெர் மந்த்த வந்து எக்காரணத்த கொண்டு உடைக்க போறதில்ல. சேர்த்துக்கிட்டே இருக்க போறேன். அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமான ஒரு டிசிப்ளின்டா, அவங்க வேற எந்த ஒரு கடனும் வாங்காம, அவங்க ஒரு ஃபினான்ஷியலா ஃப்ரீடமா அவங்களோட லைஃப் வந்து அக்கார்டிங்லி ஷி பிளான்ட். எந்தவித ஆசை பாசங்களுக்கும் வந்து விழாம, அவங்க வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன்லாம் வச்சுக்கிட்டு, இவங்க வந்து 36 வருஷமா கன்சிஸ்டன்ட்டா அந்த ரூ. 400 பெர் மந்த்த வந்து அதே ஆர்டில 8% ஆர்ஓஐல வந்து போட்டு, அவங்க வந்து சூப்பரா கடந்துட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட 57வது வயசுல அவங்க கிட்ட வந்து ரூ. 20,00,000 வந்து கார்பஸ் அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு இந்த இன்வெஸ்ட்மென்ட்னால. ஸோ இதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஃபினான்ஷியலா ஃப்ரீடம் ஆயிட்டாங்க. பீஸ் ஆஃப் மைண்ட். யாருகிட்டயுமே அவங்க வந்து குழந்தைகிட்டயோ, இல்லன்னா வந்து கவர்ன்மெண்ட் கிட்டயோ, அவங்ககிட்ட வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்ன்றது வந்து அவசியம் கிடையாது. அதனால வந்து அவங்க ஒரு டீசென்ட் லைஃப், பீஸ்ஃபுல் லைஃப் வந்து ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட் வந்து வாழறதுக்கு அவங்க ஏஜ் 21லயே பிளான் பண்ணி 36 வருஷம் அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸி பண்ணி இந்த மாரி ஒரு பிளான் போட்டு கச்சிதமா பண்ணிட்டாங்க. எதனால இது வந்து இவ்வளவு சூப்பரா நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ஸ்டார்ட், ஏர்லி மூவர், கம்ப்ளீட் டிசிப்ளின் அண்ட் காம்பவுண்டிங் எஃபெக்ட் அவங்களுக்கு பயங்கரமா புரிஞ்சிடுச்சு. ஸ்கூல்ல படிச்சது, அவங்க அப்பா, அம்மா சொல்லிக் குடுத்த அந்த காம்பவுண்டிங் மேத் வந்து புரிஞ்சதுனால, இவங்க வந்து டிசிப்ளின்டா இருந்து அத கச்சிதமா வந்து அவங்க 20,00,000 வந்து வச்சுக்கிட்டாங்க. ஜேக் அட் தி அதர் எண்ட் அதே 21 வயசுல அதே ரூ. 4,000 சம்பாரிக்கிறாரு. ஆனா, அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பொருள் மேல ஆசை. கார் வாங்கணும், பைக் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும், ஃபோன் வாங்கணுன்ற மாரி வந்து நெறைய பிளான்ஸ் வச்சிருக்காரு. அதுக்காக ஒரு கிரெடிட் கார்ட் எடுத்து அவர் வந்து ₹400 பெர் மந்த் வந்து லோன் வாங்குறாரு. அதாவது கேட்டுக்கு ரூ. 400 வந்து அவங்க சேவ் பண்ணாங்க. இவரு என்ன பண்றாரு, ஜேக் என்ன பண்றாருன்னா, ரூ. 400 வந்து கடன் வாங்குறாரு. எத வச்சு கடன் வாங்குறாருன்னா, கிரெடிட் கார்ட் வச்சு கடன் வாங்குறாரு. அது வந்து 15% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. இது ஒண்ணு தான் வந்து டிஃபரன்ஸ். அது எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷம். அதாவது ஏஜ் 21ல இருந்து ஏஜ் 25 வரைக்கும் அவர் வந்து 4 வருஷத்துக்கு இந்த மாரி வந்து ரூ. 400 ஒரு மாசமும் கடன் வாங்கி சரியா ரீபேமெண்ட் பண்றதில்ல. பில்லிங் சைக்கிள் வரும்போது ரீபேமெண்ட் பண்றதில்ல. மினிமம் பேமெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு, தன் லைஃப்ப வந்து ஜாலியா அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பிகாஸ் இட் ஃபெல் ஃபார் தி இமிடியேட் கிராட்டிஃபிகேஷன். டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அவர் வச்சுக்கல. அப்புறம் ஏஜ் 25ல வந்து அவருக்கு வந்து ரியாலிட்டி வந்து ஹிட் அடிக்குது. அப்ப என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, லோன் பயங்கரமா வந்து ஏறி போச்சு. தல மேல ஏறி உட்காந்துருச்சு. அதனால வந்து நம்ம இனிமேல் கொஞ்சம் வந்து காச சேமிச்சு, அந்த லோன ஃபர்ஸ்ட்டு அடைச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு புத்தி வருது. விச் இஸ் வெரி குட். பிகாஸ் ஹி ரியலைஸ்ட் குயிக்லி. ஏன்னா 4 இயர்ஸ் தான் அவர் வந்து அந்த மாரி ஊதாரித்தனமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அட் ஏஜ் ஆஃப் 25 விச் இஸ் டூ ஏர்லில 25ன்றது இட்ஸ் பிரிட்டி குட். ஸோ அப்பயே அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 200 பெர் மந்த் வந்து சேவ் பண்ணி, அதே மாரி ஒரு ஆர்டில 8% இன்ட்ரெஸ்ட்ல போட்டு, அதுல வர அந்த வட்டியும் சேர்த்தே நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்ட் லோன வந்து ரீபே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான போட்டு அவர் வந்து ரெடி பண்றாரு. ஆ ஒரு 33 வயசு வரையும் அவர் பாடுபடுறாரு. எதனா பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஆனா, அந்த ரூ. 200 சேவ் பண்ணி அவரால அந்த ரீபேமெண்ட்ட பண்ண முடியல. ஸோ, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த லோன் வந்து ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. முன்னாடி இருந்தத விட அவருக்கு வந்து லோன் சுமை அதிகமாயிடுச்சு. ஸோ, அட் தி ஏஜ் ஆஃப் 33 அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கு வேலைக்கு ஆகாது. ரூ. 200 வச்சுலாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நாம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். அது வந்து ₹400 வந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படின்ட்டு அவரோட சேவிங்ஸ வந்து இன்னும் ஒரு ரூ. 200 போட்டு 400 பெர் மந்த் வந்து அவர் வந்து போட்டு, அவரோட 49 வயசு வரைக்கும் அவர் வந்து அந்த 4 வருஷம் அவரு இந்த 21 வயசுல 25 வயசு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துல, அத வந்து அவரோட 49வது வயசுல தான் அவர் வந்து அடைக்கிறாரு. அப்போ 49 வயசுல அவரோட நெட் வொர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. 21 வயசுலயே அவர் வந்து 0ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஜஸ்ட் அவர் 4 இயர்ஸ்ல அந்த கிரெடிட் கார்ட வச்சு, அவர் வந்து ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குனாரு பார்த்தீங்களா? அதோட விளைவு 49வது வயசுல தான் அவர் வந்து அந்த கடன அடைக்கிறாரு. ஸோ நெட் வொர்த் பார்த்தீங்கன்னா 0. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, ஓகே இனி அந்த ரூ. 400 திரும்பியும் நம்ம சேவ் பண்ணி, நம்ம வந்து ஒரு கார்பஸ வச்சுப்போம். ரிட்டயர்மென்ட் ஃபண்ட் மாரி நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அகைன் ஹி இஸ் ஸ்டார்ட்டிங் ஃப்ரெஷ் அக்கவுண்ட், ஆர்டி அக்கவுண்ட் மூவ் பண்ணி, அதே ரூ. 400 பெர் மந்த் வந்து அவர் கன்டின்யூ பண்றாரு. அட் தி ஏஜ் ஆஃப் 57 அவர் கையில கார்பஸ் வந்து 2 லேக்ஸ் தான் இருக்கு. ஸோ 2 லேக்ஸ் இருக்கே! நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம்னா, ரூ. 1,00,000 நான் லட்சாதிபதி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, 57வது வயசு. அப்போ
இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு, நீங்க 20 வயசுல இருந்தீங்கன்னா அது ஒரு 30 வருஷம் கழிச்சு அந்த அந்த லட்ச ரூபாவோ கோடி ரூபாவோ வந்து அது வந்து ஒரு நம்பரே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளேஷனை வந்து நீங்க வந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லட்ச ரூபா கோடி ரூபாய்லாம் வந்து இப்போதைக்கு 1000 ரூபாய் எப்படி இருக்கோ அந்த ஒரு மதிப்பு தான் இருக்குமே தவிர்த்து அது இருக்காது. ஸோ அவரால் இந்த 2 லட்சத்தை வச்சு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், இண்டிபெண்டன்ட் லைஃப் வாழ முடியாது. ஆனா இதே வயசுல கேட் எவ்வளவு வச்சிருந்தாங்க? 20 லட்சம் வச்சிருந்தாங்க. 10 மடங்கு அதிகம். ஸோ அப்போ ஜேக் வந்து அந்த 20 லட்சத்தை அடையணும் அப்படின்னா அவர் இன்னும் வந்து சம்பாதிக்க வேண்டியது இருக்கு, இன்னும் சேவ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? ஓகே, இன்னும் நான் 400 ரூபாவை நான் சேவ் பண்றேன், வேற எதனா வேலைக்காச்சும் போய் நான் அந்த 400 ரூபாவை போட்டு சேவ் பண்ணி நான் கேட்டு வச்சிருக்கிற அந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு டிட்டர்மைண்டா வந்து இப்போ வந்து ஃபர்தரா அவர் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேட்டு வச்சிருக்கிற 20 லட்சத்தை அவர் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா, மேட்ச் பண்ணணும் அப்படின்னா அவரு 95 வயசு வரைக்கும் அந்த 400 ரூபாவை சேர்க்க வேண்டியது இருக்கு. இதுதான் வந்து இந்த மணி ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா 20 lakhs. இந்த 20 lakhs வந்து கேட் 57 வயசுலயே வந்து அடைஞ்சிட்டாங்க. பட் ஜேக் பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துல தான் அவர் வந்து தப்பு செஞ்சார். மீதி வருஷம் ஃபுல்லா அவர் வந்து அந்த 4 வருஷத்து பண்ண தப்ப வந்து சரி செய்ய தான் பார்த்தாரே தவிர்த்து ஏர்லியா வந்து அவர் தப்பு செஞ்சது அவர் 95 வயசு வரைக்கும் அவர் வந்து வேலை செய்ய வச்சிருச்சு. திஸ் இஸ் தி பவர் ஆஃப் தி காம்பவுண்டிங் எஃபெக்ட். இங்க காம்பவுண்டிங் எஃபெக்ட் 2 வகையிலுமே வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து ஒன்லி பாசிட்டிவ் வேல மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது கிடையாது. இட் ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபார் தி நெகட்டிவ் வே. ஸோ இங்க பாசிட்டிவா வந்து கேட்டுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கடனே வாங்காம டிசிப்ளின்டா வந்து 400 ரூபாவை போட்டுட்டே இருக்கிறதுனால அவங்க 57 வயசுல வந்து 20 லட்ச ரூபா வந்து வந்துருச்சு. ஆனா இங்க இவர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கும் போது அந்த கிரெடிட் கார்டு ஓனருக்கு இல்ல அந்த கம்பெனிக்கோ இல்ல பேங்க்குக்கோ தான் வந்து அது வந்து ப்ராஃபிட்டா நினைக்குமே தவிர்த்து கடன் வாங்கினவங்களுக்கு வந்து அது நெகட்டிவா வந்து எஃபெக்ட் உண்டாகும். அதனாலதான் வந்து அவருக்கு 95 வயசு வரையும் அவர் கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேட் வந்து 8% ROI தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இவர் வந்து 15%க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்தார். ஸோ இது நம்ம லீனியர் திங்கிங்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது? 15% நான் கடன் வாங்கியிருக்கேன். கேட் வந்து 8% தானே, ஆர்டில என்ன 8% தானே கிடைக்க போகுது. பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 7% தான் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து லீனியர் திங்கிங்ல நம்ம வந்து கணக்கு போடுவோம். ஸ்மால் நம்பர்ஸ் தானே அப்படின்ட்டு. பட் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது துல்லியமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8% ROIன்றது வந்து பாசிட்டிவ் நம்பர். இந்த 15% இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து நெகட்டிவ் நம்பர். ஸோ நெட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது 7 கிடையாது, அது வந்து 25% டிஃபரன்ஸ். இந்த 25% டிஃபரன்ஸ் வந்து நீங்க அடுத்த 36 வருஷத்துக்கு நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து காம்பவுண்டிங்ல போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அங்கதான் வந்து ஜேக் வந்து ரொம்ப ரொம்ப சொதப்பிட்டாரு. நம்மளோட லீனியர் திங்கிங் படி அது ஒண்ணுமே இல்ல, நம்ம வந்து கேட்சப் பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துக்கு ஜாலியா இருப்போம், அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இதுதானே வயசு, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வயசுல அப்படிதான்ப்பா இருப்பான், அந்த வயசுக்கு அப்புறம் அவனுக்கு பொறுப்பு வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எஸ், பொறுப்பு வந்தாலும் மிஸ் பண்ணது தான். அதை கேட்சப் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம தலைகீழா தின்னு தண்ணி குடிக்கணும். அப்படியே நீங்க கேட்சப் பண்ணாலும் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை புரிஞ்சு ஏர்லி மூவர்ஸ்லாம் வந்து யாரெல்லாம் வந்து சேவ் பண்ணாங்களோ அவங்க உங்களை தாண்டி போயிருப்பாங்க, 10 டைம்ஸ் தாண்டி போயிருப்பாங்க. அவங்கள உங்களால கேட்சப்பே பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஹவ் தி காம்பவுண்டிங் ஒர்க்ஸ். தட் இஸ் ஹவ் தட் இஸ் பவர்ஃபுல். டசன்ட் கேர் ஹூ யூ ஆர். நீ யாரெல்லாம் அது கண்டுக்காது. உனக்கு வந்து அது புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வெல்த்தை வந்து அதை வந்து கூட்டி கொடுக்கும். புரியல அப்படின்னா உங்களோட லைஃபே அது வந்து ஏரோட் பண்ணி தள்ளிடும். ஸோ திஸ் இஸ் த லெசன் ஃப்ரம் த கேட் அண்ட் ஜேக். ஓகே, இப்போ நான் வந்து ஏர்லியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், புரிஞ்சிடுச்சு. ஸோ அதை மட்டும் புரிஞ்சா போதுமா? அப்போ வந்து என் லைஃப்ல நான் வந்து சேவ் பண்ணிட்டு நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்துட முடியுமா அப்படின்னா வந்து தட்ஸ் அ குட் ஸ்டார்ட். பட் அது மட்டுமே வந்து போதாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வில் ஒர்க் ஒன்லி அந்த லாங் ரன். ஃபர்ஸ்ட் இயர்ல தெரியாது, செகண்ட் இயர்ல தெரியாது, தேர்ட் இயர்ல தெரியாது, 10th இயர்ல தான் தெரியும். அப்புறமேட்டு 11th 12th இயர்லலாம் வந்து உங்களோட அந்த ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது நீங்களே வியந்துருவீங்க. நகரவே நகராது. இந்த 0.1 mm, 0.2 mm, 0.4 mm இருந்தது, திடீர்னு நிலாக்கு போன மாதிரி அது வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்டோட மேஜிக்கே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அப்போ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ்டா அந்த ப்ராசஸை நம்பி அந்த மேத்தை நம்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் வந்து வரும். கன்சிஸ்டன்டா பேஷன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் சேவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேட்டு திடீர்னு ஒரு தேவை வரும்போது அதை பிரேக் பண்ணிட்டு டக்குன்னு போயிடுவாங்க.
ஸோ இது உங்க மணி தான், தப்பு கிடையாது. நீங்க தேவைக்கு தான் அந்த இது உடைக்கிறீங்க. ஆனா, யூ ஆர் நாட் ஒன்லி பிரேக்கிங் தி அக்கவுண்ட், யூ ஆர் பிரேக்கிங் தி காம்பவுண்டிங் எஃபெக்ட். நீங்க திரும்பியும் புதுசா ஒரு அக்கவுண்ட்ட வச்சு நீங்க சேவிங்ஸ் ஆரம்பிச்சாலும், யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் தி 0. காம்பவுண்டிங் எஃபெக்ட் அங்க ஒர்க்கே ஆகாது. ஸோ இந்த தெளிவோட நம்ம வந்து இன்னொரு ஒரு கதைய வந்து அணுகலாம். ஸோ இப்போ வந்து இந்த பையன் வந்து குட்டி பையன் கிறிஸ்மஸ் டைம். ஸோ அவங்க அப்பா, அம்மா என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்மஸ் ஈவுக்காக வந்து கிஃப்ட் எல்லாம் வந்து சீக்ரெட்டா அவனுக்கு புடிச்ச கிஃப்ட்ட வந்து தேடி கண்டுபிடிச்சு, கிஃப்ட் ராப் பண்ணி அவங்க கிறிஸ்மஸ் ட்ரீ கீழ வச்சுட்டாங்க. ஆ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறாங்க. ஓகே டில் ஈவினிங் டு நாட் டச் தட். அத ஓப்பன் பண்ணி பார்க்காத தம்பி. அது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாவே இருக்கட்டும். சீக்ரெட் சாண்டா வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் தருவாரு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறாங்க. பட் பையனுக்கு பயங்கர கியூரியாசிட்டி. ஸோ இதுக்குள்ள என்னதான் இருக்கு? நம்மளுக்கு தேவைப்படுறது இருக்கா? நம்மளுக்கு தேவையானத அம்மா, அப்பா வாங்கி வந்து வச்சுட்டாங்களா? அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி வந்து எல்லா பசங்களுக்கும் மாரி, குட்டி பசங்களுக்கு மாரி அவனுக்குமே நெறைய இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான்னா, அவங்க அப்பா, அம்மா இல்லாத டைமா பார்த்து, அவன் வந்து என்ன பண்றான்னா, இந்த அன்ராப் பண்ணி, அதுக்குள்ள இருக்கிற டாய வந்து அவன் பார்த்துடுறான். ஸோ த கியூரியாசிட்டி வின்ஸ். ஸோ அவனுக்கு ஒரே சந்தோஷம். சான்ஸே இல்ல. அந்த இனிஷியல் எக்ஸைட்மென்ட் என்னதான் இருக்கும் அப்படின்னு அவன் மண்டைய பிச்சுக்கிட்டு அவன் வெயிட் பண்ணான் பார்த்தீங்களா? ஸோ அது அந்த தருணத்த அந்த அத வந்து தெரிஞ்சிடுச்சு. அப்பா! எனக்கு புடிச்ச டாய் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு பூரிப்பு, பயங்கரமான த்ரில். ஸோ கியூரியாசிட்டி ஹியர் வின்ஸ். ஆனா அது அடுத்த நிமிஷமே, அடுத்த செகண்டே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் தி கியூரியாசிட்டி வந்து அவனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம், அந்த த்ரில் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஹி ஆல்ரெடி நோஸ் வாட்ஸ் இன்சைட்ல. ஸோ அப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ஆன்டிசிபேஷன் அவனுக்கு இல்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற டாயுமே எடுத்து அவனால விளையாட முடியல. ஏன்னா, அது எடுத்துட்டான் அப்படின்னா வந்து அவங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து கவலையாயிடுவாங்க, இல்ல கோவப்படுவாங்க. என்ன வேணா நடக்கலாம். ஸோ ஹி இஸ் ஜஸ்ட் பிரிட்டெண்டிங் ஓகே எனக்கு பார்க்காத மாரி வந்து ஹி ஜஸ்ட் ஸ்டார்ட்டட் பிரிட்டெண்டிங். ஸோ அப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈவினிங் வரும்போது, சாண்டா வந்து கிஃப்ட் குடுக்கும்போது, அந்த பூரிப்பும் இருக்காது, அந்த பரபரப்பும் இருக்காது. எதுவுமே இல்லாம, ஜஸ்ட் வந்து நடிச்சுக்கிட்டு அத வாங்கும்போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆஃப் ரெக்ரெட்ஸ் தான். அந்த அந்த இனிஷியல் எக்ஸைட்மென்ட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் அப்படியே ஃபேட் அவுட் ஆயி, அந்த ஈவினிங் நைட் வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நரக வேதனையா இருக்கும். ஆன் டாப் ஆஃப் தட், அது அவனோட ஒரு எமோஷன்ஸ் மட்டும் கிடையாது. திங்க் அபௌட் அவங்க அப்பா, அம்மா. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கிஃப்ட்ட வாங்கியிருப்பாங்க. அந்த கிஃப்ட்ட வந்து ஒரு ரைட் மொமெண்ட்ல வந்து ஒரு ஈவினிங் வந்து அவனுக்கு குடுக்கும்போது, அவன் பையன் வந்து என்ன மாரி ஒரு எமோஷன்ஸ வந்து அவன் வந்து வெளிப்படுத்தப் போறான். என்ன மாரி வந்து ஒரு ஒரு சந்தோஷத்துல அவன் கண்ணு வந்து விரிய போகுது. அத பார்த்து அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஹி நாட் ஒன்லி ரூயின்ட் ஹிஸ் எமோஷன்ஸ் ஆர் சர்ப்ரைஸ், ஹி ஆல்சோ ரூயின்ட் ஹிஸ் பேரன்ட்ஸ் எமோஷன்ஸ். ஸோ அதனால வந்து அவனுக்கு பயங்கரமான ஒரு ரெக்ரெட் தான். ஸோ இதுலருந்து என்ன டேக் அவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமிடியேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்து இட் வில் பிரிங் எ ஜாய். ஆனா டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன்ஸ் என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோர் அண்ட் மோர் யூ வெயிட் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க வெயிட் பண்றீங்களோ, அதுக்கப்புறம் நீங்க வந்து அது கிடைக்கும்போது, உங்களுக்கு சந்தோஷம் வந்து அங்கே எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும். எப்படி நம்ம போன ஸ்டோரியில வந்து மணி வந்து எக்ஸ்போனென்ஷியலா வந்து 36 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கும்போது 20 லேக்ஸ் வந்து கார்ப்பஸ் அமௌண்ட் கிடைச்சதோ, தட் இஸ் அபௌட் த மனி. பட் ஹியர் த எமோஷன்ஸ் ஆல்சோ வில் பி எக்ஸ்போனென்ஷியல் குரோத் இருக்கும். ஸோ அப்போ அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நினைச்சதெல்லாமே வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு வந்து நம்ம மனசு வந்து இடம் கொடுக்காது. ஸோ வி நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மனி. அதனால வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே வாங்குவோம் அப்படின்றதுக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்க. ஆர் நீங்க ஒரு கோல செட் பண்ணிடுவீங்க. இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு செட் பண்ணிட்டு, அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேவ் பண்ண முடியும்? மாசம் மாசம் எவ்வளோ சேவ் பண்ணணும்? அப்படின்ற ஒரு பிளான்லாம் நீங்க போட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து வாங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் தி லைஃப் லெசன்ஸ் வி கேன் வி கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி ஆர் வி கேன் இன்ஸ்டில் டூ அவர் கிட்ஸ். ஸோ இத வந்து அப்படியே ஃபினான்ஷியலா நம்ம வந்து பார்க்கும்போது, ஒரு மணி வந்து இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அகைன் வி கேன் சேவ் லைக் ஹவ் கேட் இன் தி ப்ரீவியஸ் ஸ்டோரி சேவ்ட். ஓகே. ஸோ 2 ஸ்டோரியில வந்து எனக்கு ஏர்லியா வந்து சேவ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. டிலேட் கிராட்டிஃபிகேஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்ட் இன் சேவிங் மணி ஃபார் த லாங் ரன் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன, அப்போ சேவ் பண்ண வேண்டியது தானே. ஸோ 3வதா என்ன, நம்ம ஒரு கோல் செட் பண்ணணும். எதுக்காக நான் வந்து இந்த சேவிங்ஸ நான் வந்து பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கோல். ஸோ இந்த பையன் அர்ஜுன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே இஸ் வெரி ஃபேசினேட்டட் அபௌட் தி ரேஸ் கார், அந்த ஸ்போர்ட்ஸ் கார். ஸோ அவன் வந்து பார்க்குற கார்ட்டூனா இருக்கட்டும், பார்க்குற ஸ்போர்ட் ஆகட்டும், அவனோட ஐடலா இருக்கட்டும்,
படம் பார்க்கறது எல்லாமே வந்து இந்த ரேசிங் காரை சுத்தியே இருக்கிறதுனால அவன் சின்ன வயசுல இருந்தே வந்து நான் பெரிய பையனா ஆயிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் கார் வாங்கணும் அப்படின்றது அவன் மைண்ட்ல வந்து எப்படியோ ஏறிடுச்சு. ஸோ அது ஏறினது மட்டும் இல்லாம ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட் வெரி ஃப்ரம் இயர்லி. ஸோ இஸ் ஆல்சோ இயர்லி மூவர். ஸோ அவனோட சின்ன வயசுல இருந்தே வந்து அவன் பெக்கி பேங்க்ல போடுறதுல இருந்து அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஈ ஆல்சோ அண்டர்ஸ்டுட் ஓகே பெய் பேங்க்ல எல்லாம் போட்டோம் அப்படின்னா ரேஸ் கார்லாம் வாங்க முடியாது. இஸ் a வெரி பிரைட் கை. ஸோ அப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஓகே நம்ம எதனா வந்து நம்ம டேலண்ட்டை வந்து வளர்த்துக்கிட்டு அங்கிருந்து நம்ம வந்து சைட் ஹசல் பண்ணி ஸ்கூல் படிக்கும் போதே காலேஜ் படிக்கும் போதே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு அவன் என்ன பண்றான்னா கோடிங் கத்துக்கிறான். சின்ன சின்ன ஆப்ஸ் வந்து டெவலப் பண்றான். அவன் நெய்பர்ஹுட்ல இருக்கிற அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு அவன் டிஜிட்டைஸ் பண்ணி பார்க்கறான், ஆட்டோமேட் பண்றான். இது வழியா வந்து அவனுக்கு நிறைய வந்து காசு வருது. அந்த காசெல்லாம் எடுத்து அவன் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுல வந்து குட் ரிட்டர்ன்ஸ் வருமோ அதெல்லாமே அவன் கரெக்டா அவன் வந்து கன்சிஸ்டன்ட்டா டிலேட் கிராட்டிஃபிகேஷன் வந்து வச்சுக்கிட்டு சூப்பர் ஏர்லி மூவர் எல்லாமே அவன் கரெக்டா பண்றான். பிகாஸ் இஸ் ஹேவிங் அ கோல், இஸ் செட் அ கோல் டு கெட் அ ரேஸ் கார். ஆனா இதுல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்ல பாக்குற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, சைல்ட்ஹுட்டை வந்து செரிஸ் பண்றாங்க. பட் இவன் வச்ச அந்த கோல்ல வந்து அவன் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால சாக்ரிஃபைஸ் ஆல் இஸ் சைல்ட்ஹுட். அதனால வந்து இந்த சைடு ஹசல் பண்றது, கோடிங் கத்துக்கிறது இப்படியே வந்து அவன் பயங்கர டிட்டர்மெண்டா இருக்கிறதுனால இஸ் ஜஸ்ட் சாக்ரிஃபைசிங் இஸ் சைல்ட்ஹுட். அட் த ஏஜ் ஆஃப் 21 அவன் என்ன பண்றான் ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் அட் ஏஜ் ஆஃப் 21 இஸ் கெட்டிங் ஒன் ரேஸ் கார், செகண்ட் ஹேண்ட் கார் வந்து அவன் வாங்குறான். ஸோ ரொம்ப பூரிப்பு. நான் சொன்ன மாதிரி டிலேட் கிராட்டிஃபிகேஷன் 15 வருஷம் கழிச்சு அந்த காரை வாங்குறதுனால அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அவனால தாங்கவே முடியல. வந்து சோலோவா வந்து சின்ன பையன் ப்ராப்பரா மேத் கத்துக்கிறதுனால வந்து அவன் வந்து சாதிச்சிருக்கான். இது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதனால வந்து அவன் ரொம்ப மகிழ்ச்சியா வந்து அவன் காரை வந்து ஓட்டிட்டு அவன் வந்து சந்தோஷமா இருக்கான். ரெய்னி டேல அன்பார்ச்சுனேட்லி இது செகண்ட் ஹேண்ட் கார்ன்றதுனால அவன் டயர் எதுவுமே மாத்தாம ஸ்லிப்பரி ரோட்ல வந்து ஓடும்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார் வந்து எரிஞ்சிடுது. ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த காரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/10க்கு வந்து அவன் பர்ச்சேஸ் பண்ண அந்த வேல்யூலேருந்து 1/10க்கு வந்து கம்மியாயிடுச்சு. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் டு ரிப்பேர் திஸ் கார் அகெயின். ஏன்னா அதுக்கு நிறைய ஒரு தொகை வேணும். திரும்பி அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா அவன் சேவ் பண்ண எல்லா காசுமே அவன் இந்த கார் வாங்கிட்டான். ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட சுத்தமாக காசு இல்லை. ஸோ அவன் மனசை வந்து ரொம்ப தைரியப்படுத்திக்கிட்டு அந்த காரை வந்து 1/10, அதாவது அவன் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தான் அப்படின்னா அவன் வந்து 100 ரூபாய்க்கு அந்த காரை வந்து வித்துட்டான். ஸோ தி இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ், சைல்ட்ஹுட் அந்த சாக்ரிஃபைஸ், சேவிங்ஸ், எவ்ரிதிங் எரோடட். ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால கம்ப்ளீட்லி பிகேம் ஜீரோ நவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேவிங்ஸ். ஸோ தட் இஸ் த மொமெண்ட் யூ ரியலைஸ் தட் மெட்டீரியல் திங்ஸ் கேன் பி வெரி ஃப்ரெஜைல் அண்ட் டெம்பரரி. அது வந்து எந்த வித ஒரு மீனிங்கும் வந்து ஆட் பண்ணாது. ஸோ அது வந்து ஒரு ஸ்னாப் மாதிரி வந்து இட் கேன் எரோட் கம்ப்ளீட் லைஃப் ஜேர்னி. அந்த 15 இயர்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் டிட்டர்மினேஷனை வந்து தூள் தூளா ஆக்கிடுச்சு. ஸோ ட்ரூ வெல்த் இஸ் இன் ஸ்மார்ட் ஸ்பெண்டிங். ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது கற்றுக்கிட்டீங்க, டிசிப்ளினை கற்றுக்கிட்டீங்கன்னாலுமே தட் இஸ் ஒன்லி தி ஆஃப் கேம் ஒன். ரெஸ்ட் ஆஃப் தி ஆஃப் வந்து அந்த காசை வச்சு நீ என்ன மாதிரி மீனிங்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போற அப்படின்றது வந்து அகைன் நம்ம பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லித்தரணும் இந்த சென்ஸ் அவங்களுக்கு நம்ம காட்டணும். இல்லை ஸ்டோரி மூலயமா நமக்கு வந்து இந்த ஸ்டோரி மூலயமா நம்ம வந்து கடத்தலாம். பேலன்ஸ் பிட்வீன் சேவிங் அண்ட் என்ஜாயிங் லைஃப் இஸ் அனதர். இட்ஸ் வெரி வெரி வைட்டல். நான் சேர்க்கிறேன், கோல் நான் செட் பண்ணிட்டேன், அந்த கோலை நோக்கி நான் வந்து பயங்கரமா போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் வாட் அப்படின்றது ஒன்று இருக்கு. நம்ம அதையுமே சொல்லித்தரணும். நம்ம வந்து அப்படியே டிட்டர்மெண்டா நீ படிக்கிற பரவாயில்ல சாக்ரிஃபைஸ் பண்ணு தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த லைஃப்ல அந்த டைம்ல என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு விஷயம் கிடைக்கணும் போது அது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கட்டத்துல அந்த கார் எரிஞ்ச மாதிரி அது இல்லை அப்படின்னு சொல்லும் போது த ரெக்ரெட் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து தாங்கவே முடியாது. தட் லாஸ் வந்து இட் வில் பி இச்சிங் டில் தி லைஃப். ஸோ அதனால வந்துட்டு பேலன்ஸ் ரொம்ப நம்ம சொல்லி தரணும். நம்ம ஒரு எண்டை மட்டுமே பார்த்துட்டு பசங்களை வந்து புஷ் பண்ணிடக்கூடாது. ஸோ வி நீட் டு see the ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எவ்ரிதிங். அந்த ஸ்பெக்ட்ரத்தில் வந்து அந்த பேலன்ஸ் பசங்களோட அந்த என்ன ஃபேஸில் இருக்காங்க, என்ன ஏஜில் இருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக வந்து அவங்க வந்து மீட் பண்ணுறாங்களா. அண்ட் டாப் ஆஃப் தட் யூ நீட் டு டீச் தம் தி லைஃப் லெசன்ஸ். ஸோ டிலேட் கிராட்டிஃபிகேஷன் மஸ்ட் பி கப்பிள் வித் வைஸ் சாய்ஸஸ். நம்மளே சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஆல் என்ன ஒரு ப்ராசஸ்.
இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் கிடைச்சிருமா, அடுத்த 5வது வருஷம் கிடைச்சிருமா அப்படின்னு கிடையாது. நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் டபுள் டிஜிட், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ், 35 இயர்ஸ், ரிட்டையர்மெண்ட், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட், இப்படி நம்ம வந்து பேசும்போது மட்டும்தான் இந்த காம்பவுண்ட் மேத் வில் ஒர்க். ஸோ அப்படின்றதுனால நிறைய பசங்களுக்கு ஏன் வந்து இது மேல நாட்டம் வர மாட்டுது அப்படின்னா, என்ன அடுத்த மாசம் வந்துடுச்சா, நான் போட்ட 100 ரூபா வந்து 200 ரூபா ஆயிடுச்சா, அடுத்த வருஷம் ஆயிடுச்சா, இன்னும் 2 வருஷம் உட்காந்துட்டேன் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஷார்ட் சைட்டடா இருக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேல வந்து நாட்டமே வரல. பிகாஸ் தே ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் தி எக்ஸ்போனன்ட் மேத் வந்து அவங்களுக்கு புரியல. ஸோ தி பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்து அவங்க வந்து இந்த யூட்டிலிட்டி, இந்த ஒரு பொருளை நான் வாங்குறேன், இந்த ஃபோனை நான் ஒரு ஃபோனை 1,00,000 கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அந்த யூட்டிலிட்டியை வந்து பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லித் தரணும். ஸோ அப்போ ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன்ல வந்து உட்காந்து தம்பி நான் வந்து இந்த ஃபோன் வாங்க போறேன்ப்பா, இல்ல அவன் ஃபோன் கேட்கறான் அப்படின்னா, இது வந்து 1,00,000 ஃபோன், இந்த 1,00,000 ஃபோன் வச்சு என்ன பண்ண போறேன், மெசேஜ் அனுப்ப போறேன், யூடியூப் பார்க்க போறேன், இந்த அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ இது வந்து 15,000 ஃபோனுமே பண்ணுமே, அப்ப ஏன் நீ 1,00,000 ஃபோன் கேட்கற, ஏதோ ஒண்ணு 1,00,000 ஃபோனுக்கு வந்து யுனிக்னஸ் இருக்கும், அது நீ என்னன்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அகைன் கியூரியஸ் கொஸ்டின். நான் வாங்கி தர மாட்டேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் யூ நீட் டு ஷோ மீ தி யூனிக்னஸ். அந்த 1,00,000 ஃபோன் ஒர்த்துன்றதை எனக்கு வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா மேபி ஐ டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை டு கெட் இட் அவுட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கில்லையுமே நம்ம சொல்லணும். நம்ம லைஃப்லயுமே நம்ம யூட்டிலிட்டி எந்த பொருளை வாங்கினாலுமே வந்து பசங்களுக்கு இதனாலதான் இந்த பொருளை வாங்குறேன், இதுக்கு யூட்டிலிட்டி இருக்கு பாரு, இந்த வீடை வாங்குறேன், இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து நான் இந்த வீடை வாங்குறேன் அப்படின்னா இந்த யூட்டிலிட்டி இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து we need to show them. நான் என்னென்ன பார்த்து இந்த பொருளை வாங்குறேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கலா கிட்ஸ் வில் மிமிக். ஏன் அப்படின்னா கிட்ஸ் வந்து வெரி குட் அட் மிமிக்கிங் தி பேரண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து நீங்க அகாடமிக்கா புக்கை திறந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு அது ஒரு வேயா இருந்தாலுமே தி ஈஸியஸ்ட் அண்ட் த பெஸ்ட் வே இஸ் டு ஷோ தெம். அது பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து அவங்க ஈஸியா பேசிவா கத்துப்பாங்க. அவங்க வந்து விளையாடுற மாதிரி இருக்கும், அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அவங்க காது ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கும், கண்ணெல்லாம் வந்து அவங்களுக்கு 10 கண்ணு இருக்கும், அதெல்லாம் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம லைஃப்ல நம்ம எப்படி எப்படிலாம் வந்து மூவ் பண்றோம் அப்படின்னு பசங்க ஆட்டோமேட்டிக்கா வென் சுச்சுவேஷன் கம்ஸ் தே வில் டெஃபினெட்லி தே வில் ட்ரை டு காப்பி அஸ் ஆர் காப்பி தி சொசைட்டி ஆர் காப்பி தி தர் ஹீரோஸ். இதை மாதிரிலாம் அவங்க ஷேப் அப் ஆவாங்க. ஸோ தட் இஸ் த ப்ரைமிங் சொல்லுவோம். ஸோ அது வந்து விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டோரி. இங்க வந்து ஒரு ஃபாதர் வித் கியூரியஸ் 2-year-old அவர் வந்து சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போறாரு. இந்த பையனுக்கு வந்து வாய் கொஞ்சம் அதிகம் தான், சீக்கிரமா பேச ஆரம்பிச்சிட்டான், நிறைய வந்து அப்சர்வ் பண்ணுவான், இஸ் அ பிரைட் கிட். ஸோ அந்த இடத்துல வந்து நியூவா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேண்டீஸ் வந்து கலர்ஃபுல்லா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க சூப்பர் மார்க்கெட்ல. அவன் வந்து கேட்கறான், அப்பா வந்து ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் வச்சிருக்கு, அவர் வந்து தேடிட்டு இருக்காரு எங்க இருக்கு அப்படின்ட்டு. பையன் 2-3 வாட்டி கேட்டு பார்த்தான், அப்பா வந்து அட்டென்ஷன் கொடுக்கலன்னு உடனே 3வது வாட்டி வந்து லவுடா அந்த எஃப் வேர்டை யூஸ் பண்ணி ஐ வாண்ட் திஸ் கேண்டீஸ் அப்படின்னு கத்திட்டான். ஸோ அப்போ கத்துனா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடட் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே வந்து டக்குன்னு எல்லா தலையும் திரும்பி அந்த அப்பாவை தான் நோக்கி இருந்தது. பத்தந்தனவோ பையன், ஆனா அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லா அவங்க அப்பா கிட்ட. ஏன்னா வந்து என்ன மாதிரி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கான், 2 வயசு பையனுக்கு வந்து என்ன தெரியும் அதை பத்தி. அப்ப அந்த பையன் வந்து ஒரு எஃப் வேர்ட் பாம்பு போடுது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. சரியான எம்பரசிங் மொமெண்டா இருக்கு. உடனே அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி அவங்க அப்பா என்ன பண்றாரு, அப்படியே விஸ்பர் பண்றாரு பையன் காதுல போயிட்டு, தம்பி என்ன சொன்ன எனக்கு சரியா கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு முழுப்ப ட்ரை பண்றாரு. பையனும் பாவம் அப்படி இன்னசென்ட்டா என்ன பண்றான், "ஓ, அப்பாவுக்கு சரியா கேட்கல போல" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அழுத்தம் திருத்தமா லவுடா திரும்பி ஐ வாண்ட் திஸ் கேண்டீஸ் அப்படின்னு சொல்லும் போது பார்க்காதவன் கூட திரும்பி பார்த்துட்டான். பயங்கர அசிங்கமா போச்சு. ஆப்வியஸ்லி இந்த வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இவரா தான். ஸோ இது வந்து வேணும்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணல, அவரு ஏதோ ஃபோன்ல பேசும்போதோ இல்ல சண்டை போடும்போதோ அவர் வந்து யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ பையன் வந்து பிக் பண்ணிட்டான். ஆஸ் ஐ செட் தே ஆர் ஆல் வெரி வெரி குட் இன் மிமிக்கிங் அஸ். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்ஸ் அப்சர்வ் திங்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ். ஸோ வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் நம்ம என்னென்னலாம் பண்றோமோ வெரி வெரி காஷியஸா இருக்கணும். ஸோ வெரி மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன தப்பு செஞ்சாலுமே வந்து அவங்க ஈஸியா வந்து மிமிக் பண்ணிடுவாங்க. இதை லாங்குவேஜா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பிஹேவியரா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும். சேம் வே இப்போ உங்க குழந்தைக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி தர போறீங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணி சொல்லி தரங்க போறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கணும், எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு அந்த மணி பத்தி தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரியும், நான் என்ன வேல்யூ பண்றேன், நான் ஒரு பொருளை வாங்கும் போது நான் வந்து டெய்லி கிராட்டிஃபிகேஷன் வச்சுக்கிட்டேன்னா, பிளான் பண்ணி வாங்குறேன்னா, இல்ல எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்னா.
ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்ல நானுமே வந்து சட்டுன்னு தான் வாங்குறேன் அப்படின்னா, சத்தியமா உங்க குழந்தை வந்து இன்வெஸ்ட்மென்ட் கத்துக்கிறது வந்து கொஞ்சம் கடினம். கத்துக்கவே மாட்டாங்கன்னு கிடையாது. பிகாஸ் நீங்க ஆல்ரெடி பாசிவா உங்க பையனையோ, பொண்ணையோ ரூயின் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ அத வந்து அவங்க வந்து அன்டூ பண்ணிட்டு தான் வந்து அவங்களால வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஈசியஸ்ட் வே அண்ட் பெஸ்ட் வே இஸ் பேரண்டிங், ரோல் மாடல் பேரண்டிங் சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம பண்ணும்போது, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து கத்துப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் தி இன்வெஸ்ட்மென்ட், ஸ்டார்ட் டூயிங் தி சேவிங் மனி. எஃப்டி, ஆர்டிலே நிக்காம வேற என்னென்ன மாரி டைவர்சிஃபிகேஷன் பண்ண முடியும்? அதெல்லாம் நீங்க பேசணும். ஸோ இந்த 4 ஸ்டோரிய ஃபர்ஸ்ட்டு லெட்ஸ் நரேட் டூ அவர் கிட்ஸ். இதுக்கப்புறம் ஆஸ் ஐ செட் 5த் ஸ்டாண்டர்ட், 6த் ஸ்டாண்டர்ட், 7த் ஸ்டாண்டர்ட் எந்த கிளாஸ்ல இருந்தாலுமே காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். இல்லன்னா வந்து அடுத்தடுத்த மேத் உள்ள வரும்போது, இந்த எக்ஸ்போனென்ஷியல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்றத நீங்க ஃபார்முலா படி போகும்போது, டெஃபினெட்லி தி கிட்ஸ் வில் தே வில் அசோசியேட் வெரி வெல் வித் தட் ஸ்டோரீஸ். இதையே நீங்க ஒரு ரெஃபரன்ஸா வச்சு கூட, நீங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டோரிய பில்ட் பண்ணலாம். இல்லன்னா அடுத்தடுத்து நீங்க உங்க லைஃப்ல வந்து எதனா நீங்க ஒரு டிசிஷன்ஸ் மேக் பண்ணும்போது, நீங்க வந்து இந்த கதையே வந்து நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ஒரு ரெஃபரன்ஸா சொல்லலாம். ஏய், பி லைக் எ கேட். கேட் மாரி வந்து டிசிப்ளின்டா இரு. டோன்ட் பி லைக் எ ஜேக். அப்படின்ற மாரி இத ஒரு ரெஃபரன்ஸா வச்சு நீங்க வந்து ஈஸியா வந்து அவங்கள வந்து ரிமைண்ட் பண்ணலாம். இஃப் தே ஆர் கோயிங் ஆஃப் ட்ராக். ஸோ அதனால வந்து வித் திஸ் ஐ அம் ஜஸ்ட் எண்டிங் திஸ் செஷன் அண்ட்